ஹாய் காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம் காய்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, இந்திய அணியை பார்த்தாலே பயமாக இருக்குப்பா. அது மட்டும் இல்லாமல் இந்திய அணியை நாங்கள் குறைச்சி மதிப்பிட மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆஸ்திரேலியா அணியின் டெஸ்ட் கேப்டனான பேட் கமன்ஸ் பார்த்தீங்கன்னா, இப்போ வரப்போகிற இந்தியா vs ஆஸ்திரேலியா பார்டர் கவாஸ்கர் டிராஃபி குறித்தும் இந்திய அணி குறித்தும் சில பல கருத்துக்கள் பேசியிருக்காரு. அவர் என்ன பேசினார், ஏது பேசினார் சொல்லிட்டு வீடியோ டீட்டெயில்டாக பார்க்கலாம். அதுக்கு முன்னே நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிவிட்டாங்க, வீடியோக்குள்ளே போகலாம். ஆமாங்க, பேட் கமன்ஸ் அவர் பார்த்தீங்கன்னா இப்போ டெஸ்ட் அணி ஆஸ்திரேலியா டெஸ்ட்டுக்கு அவர் தான் கேப்டனாக இருக்கார், ஓடிஐக்கும் அவர் தான் கேப்டன். அவர் என்ன சொன்னார்னு கேட்டிங்கன்னா, இந்திய அணியை நாங்கள் எப்போவுமே குறைச்சி மதிப்பிட மாட்டோம், அவங்க ரொம்பவே ஒரு வலுவான அணி, அதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. ஏன்னா அவங்க நிறைய டைம் ப்ரூவ் பண்ணியிருப்பாங்க. கடைசி 5 வருஷத்தில் எங்கள் மண்ணில் நாங்கள் அவங்கள ஜெயிக்க முடியல சீரீஸை, அது ரொம்பவே ஒரு எங்களுக்கு அச்சமாக இருந்தாலும் இது வரைக்கும் எங்கள் அணியில் இருக்கிற யாருமே பார்டர் கவாஸ்கர் ட்ராஃபி ஜெயிச்சதில்லை. அது நாங்கள் புது ட்ராஃபி ரொம்ப ஆவலாக இருந்த இந்த தொடருக்கு கண்டிப்பாக இந்திய அணி நாங்கள் விட மாட்டோம். அட்லீஸ்ட் சீரீஸ் வின் பண்ணாச்சு எங்களோட ஃபுல் டீம் ஃபுல் எஃபெக்ட் நாங்கள் போடுவோம். ஐசிசி டெஸ்ட் சாம்பியன்ஷிப்புக்கு எங்களுக்கு முக்கியமான தொடர், அது எந்த விதமான சந்தேகமும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பேட் கமன்ஸே இந்திய அணி குறித்து சொல்லியிருக்காப்புல. ஆமாங்க, இப்போ பார்த்தீங்கன்னா பர்த் மைதானத்தில் தான் ஃபஸ்ட்டு டெஸ்ட் போட்டி நடக்க போது. அதுக்காக எல்லா அணி வீரர்களும் பயிற்சியில் ஈடுபட்டாங்க. காலையில் நடந்த ப்ரெஸ் மீட்டில் தான் பேட் கமன்ஸ் இந்த மாதிரி சொல்லியிருக்காரு. அதனால் இந்திய அணி பார்த்தீங்கன்னா உண்மையாக ஒரு இள வீரர்கள் கொண்டு தாங்க போயிருக்கு ஆஸ்திரேலியாவுக்கு. ஏன்னா ரோஹித் சர்மா இல்லைங்க ஓப்பனிங்கில், கில்லுக்கு ஒரு இன்ஜுரின்னு சொல்லியிருக்காங்க. யார் ஓப்பனிங் ஆட போகிறாங்க, ஜெய்சோல் ஒன்று ஓகே, அதுக்கு ஆப்போசிட்டில் யார் ஆட போகிறாங்கன்னு தெரில. கில்லு வேறு இன்ஜுரியில் இருக்காரா, அவருக்கு ரீப்ளேஸ்மெண்ட் யாருன்னு தெரில. அஸ்வின் வருவாரா, ஜடேஜா வருவாரா, பிளேயிங் லெவலில் நிறைய கன்ஃபியூஷன் இருக்குது. கண்டிப்பாக வர 22ஆம் தேதி காலையில் 7:50க்கெல்லாம் போட்டி தொடங்குதுங்க. கண்டிப்பாக ரொம்பவே ஒரு சுவாரஸ்யமான போட்டி. ஏன்னா ஆஸ்திரேலியாவில் இந்தியா விளையாடனா சாதாரண விஷயம் கிடையாது. கண்டிப்பாக அந்த ஃபாஸ்ட் பவுலிங்க்கு ஒரு ஃபேவரான பிச்சு. அதனால் இந்திய அணியில் கன் மாதிரி இருக்காங்க. சிராஜ் இருக்கார், ஜஸ்பிரித் பும்ரா இருக்குது, ஆகாஷ் தீபா இருக்கார், அப்புறம் அஷித் ராணா, 4 இள வீரர்கள் 2 பேர் இருக்காங்க, நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் பவுலர் 2 பேர் இருக்காங்க. அதனால் இந்திய அணிக்கு நல்ல ஒரு ஃபாஸ்ட் பவுலிங் அட்டாக் இருக்குது. ஸ்பின்னிங் சொல்ல தேவையில்லைங்க. ஏன்னா அஸ்வின், ஜடேஜா, வாஷிங்டன் சுந்தர் சொல்லிட்டு நல்ல ஆல்ரவுண்டர் ஸ்பின்னர்ஸாக இருக்காங்க. அதுதான் இந்திய அணிக்கு அட்வான்டேஜ். அதனால் இந்திய அணியோட லெவல்ஸ் நல்லதாக இருந்தாலும், நான் தான் நம்ம நாட்டில் வந்து நியூசிலாந்து நம்மளை அடிச்சுட்டாங்க, தோத்துட்டாங்க, இருந்தாலும் அதுலேருந்து எப்படி சொல்கிறது, தோல்வியிலேருந்து வர நீ கம்பேக் கொடுக்குறதுல நம்ம இந்திய அணி கெட்டி. அதனால் கண்டிப்பாக அவங்களோட கம்பேக் அசுரத்தனமாக இருக்கும், அதில் எந்த விதமான சந்தேகம் இல்லை. நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும். அதுக்கு நம்ம ஆஸ்திரேலியா வீசாக எடுத்துக்க முடியாதுங்க. 5 மேட்ச் டெஸ்ட் மேட்ச், 5ல் 3 ஜெயிக்கணும். ஆனால் இந்தியாவுக்கு 5ல் 4 ஜெயிச்சா தான் டெஸ்ட் சாம்பியன்ஷிப் ஃபைனலுக்கு போகிறதுக்கான வாய்ப்பு உறுதியாகும். அதனால் ஒவ்வொரு போட்டி ஆனால் பறக்கும். கண்டிப்பாக இந்த போட்டிக்கோசரம் நிறைய பேர் காத்துட்டு இருந்தீங்க, நானும் ஒருத்தன் தான் அதில் காத்துட்டு இருந்தது. மேட்ச் கண்டிப்பாக நல்லா போவாங்க, ரொம்ப ஆர்வமாக இருக்கும் அந்த போட்டிக்கோசரம். நீங்கள் சொல்லுங்கள், பார்டர் கவாஸ்கர் ட்ராஃபி யார் வின் பண்ணுவாங்க? இந்தியா வின் பண்ணுமா இல்லை ஆஸ்திரேலியா வின் பண்ணுமா? உங்களோட கருத்து என்னன்னு சொல்லிட்டு கமெண்டில் சொல்லுங்கள். இது போன்ற ஸ்போர்ட்ஸ் யூஸாக தெரிஞ்சுக்கணுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் லைக் ஒன்று பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக கிரிக்கெட் பற்றி டே பை டே சேனல் அப்டேட் வரும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் கொஞ்சம் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.